வரைக்கும் இருந்தா ஐயா வந்து அவிட்டு கொண்டு சரக்கண்டு அனுப்புறது இந்த பொம்பளைகளுக்கு ஒரு வீடுக்கு வம்சா வழியாக பரம்பரை செய்து வர்றது. அப்போ இப்படி இருக்கு புகையிலை. சரி, ஓகே, உள்ள ஒரு தடவை அப்படியே போயிட்டு வருவோம். ஓகே, இப்போ சீசன் சொன்னால் என்ன டைம் ஐயா சீசன்? அது சீசன் மழை காலம் தான். வெட்டியிருக்காங்க புகையிலாம் வந்து இந்த வெட்டியிருக்காங்க. இது வந்து இப்போ இந்த முத்திரிக்குது, சில இதுல வந்து பூத்திருக்குது. இந்த பூத்ததை வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ பூத்தாயே அதை வெட்ட மாட்டாங்க. அது பூவில் நாங்கள் செய்த போயிடுது. இது நாங்கள் செய்த போயிடுது. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNFL. அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், இப்போ அண்மையில் வந்து போட்டுக்கொண்டிருக்கிற வீடியோ எல்லாத்தையும் வந்து புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ பார்க்கல எங்களுக்கு விலங்கு தானே வீடியோ போடுறவங்களுக்கு. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான். அதோட மட்டக்களப்பு மக்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு வீடியோ இருக்க போகுது. ஏன்னு சொன்னால், இந்த புகையிலை அதிகமாக வந்து நம்ம சாப்பிட்ட உடனே வந்து அந்த டைமில் இருந்து தமிழர்கள் என்று சொன்னாலே வந்து அவங்க வந்து புகையிலை பாய்க்கிறது அந்த இது வந்து கூட, அதாவது வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு புகையிலை எல்லாம் வந்து வச்சு சாப்பிட்ட உடனே வந்து அதை எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. அது வளமை. அப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் புகையிலை தோட்டத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். புகையிலை தோட்டத்தை மட்டும் இல்லை, அந்த புகையிலை வந்து எப்படி பதப்படுத்துகிறாங்க, எப்படி அதை பதப்படுத்தி விற்பனை கொண்டு போகிறாங்க, அது எவ்வளோ காலம் எடுக்குது, இது சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக தொடர்ச்சியாக பார்வையிடுங்க. வித்தியாசமான வீடியோ இருக்க போது இந்த வெற்றிலை சாப்பிடக்கூடிய உங்களோட சொந்த பந்தத்துக்கு உங்களோட உறவுகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அதில் வந்து புகையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டு வந்து எப்படி எடுக்குது, அதை வந்து எப்படி பயிரிடுற, அதை வந்து அறுவடை செய்கிறதுக்கு எவ்வளோ காலங்கள் தேவைப்படும் என்றது எல்லாத்தையும் வந்து நாங்கள் காட்டுவோம். அதோட வந்து தரம் பிரித்து அந்த புகையிலை வந்து விற்பனை செய்வாங்க ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதாவது தேயிலை வந்து நம்ம பிரித்து அதை மலைய மக்கள் வந்து அந்த ஏற்றுமதி செய்கிற மாதிரி தேயிலைக்கு எல்லா விஷயத்துக்கும் தான் நெல் எடுத்த மாட்டாலும் அதை வந்து தரம் பிரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த விலையை வந்து நிர்ணயிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த புகையிலையும் வந்து எப்படி எல்லாம் செய்கிறாங்கன்றதை ஃபுல்லாக வந்து பார்வையிடும். சரி, இப்போ வந்து நாம் புகையிலை தோட்டத்துக்குள்ளே போவெல்லாம் எனக்கு அடிக்கடி வந்து தேயிலை தோட்டம் வேண்ட மாதிரி இது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி வந்தாலும் இந்த வீடியோ எடிட்டிங்லாம் அதை நான் பார்க்கணும். தேயிலை தோட்டம் புகையிலை தோட்டம் மாறி வருது. ஏன்னா நம்ம மலையத்திலே போய் கொஞ்சம் நான் நின்றுதாம தானே. ஓகே, புகையிலை தோட்டத்துக்கு இப்போ போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆடு எப்படி நீங்கள் வீட்டுக்கு மேலே இருந்து நீங்கள் சரி அப்படி போ. வேறித்து இறங்கலாம் நிற்கிறவர்களோட கால். இந்த இப்போ நான் நிற்கிறது வந்து புகையிலை தோட்டத்துக்குள்ளே. இது ஃபுல்லாக வந்து புகையிலை தோட்டம் தான். இந்த அறிக்கை பாருங்கள், இது எல்லாமே வந்து இந்த வெட்டியிருக்காங்க. புகையிலாம் வந்து இந்த வெட்டியிருக்காங்க. இது வந்து இப்போ இந்த முத்திரிக்குது, சில இதுகள் வந்து பூத்திருக்குது. இந்த பூத்ததை வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பார்த்தீங்களா, இது வந்து புகையிலை பூ. ஃபுல்லாக வந்து பெரிய இது ஃபுல்லாக வந்து புகையிலை தோட்டம் தான். இந்த கண்ணுக்கு தெரிகிற தோட்டம், இந்த இடம் எல்லாமே வந்து புகையிலை தோட்டம் தான். அப்படி இந்த நம்ம இப்போ எப்படி சொல்கிற வேளாண்மை செய்கிற மாதிரி அவங்களோட காணிக்குள்ளே வந்து இந்த பிரித்து புள்ளி ஃபுல்லாக வந்து புகையிலை தோட்டங்கள் செய்திருக்காங்க. இது வந்து இந்த இடத்த வந்து புகையிலைகள் அதிகமாக வந்து பூத்துட்டீங்க பார்த்தீங்களா. இந்த பூத்தை வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த புகையிலையினுடைய இந்த இலையை பாருங்கள் எப்படி இருக்குண்டு, எவ்வளோ பெரிய இலைண்டு பாருங்கள். சரியான மாதிரி கீழே புல் பிடிச்சிருக்குது. காலை கவனமாக தான் பார்த்து வைக்கணும். ஃபுல்லாக வந்து பயங்கர மாதிரி புல்லு. இந்த பாருங்கள், இலையை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. இதுதான் புகையிலை தோட்டம். வெத்திலை சாப்பிட்ற ஆக்கள் வந்து பாருங்கள், இதான் வந்து புகையிலை. நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த புகையிலை வந்து இப்படி தான் வந்து பயிரிட்டு அதை வந்து பதப்படுத்தி அதை குடியில் வந்து காய வச்சு அதை வந்து ஏற்றுமதி செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் வந்து அறுவடை செய்யப்பட்டு அதை வந்து அந்த டைமில் வந்து காய வச்சு செஞ்சுருவாங்க. 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் எல்லாம் வந்து இருக்காது. திரும்ப வந்து பயிரிட்டு 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் எல்லாம் வெட்டிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டப்படாமல் நிற்கக்கூடிய இந்த புகையிலை தோட்டம் தான் வந்து இது. நாங்கள் இப்போ புகையிலை தோட்டத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாக நின்று கொண்டு இப்போ நடுவில் ஃபுல்லாக வந்து புல் பிடிச்சிருக்குது. அதோட வந்து இந்த நிறைய புகையிலையில் வந்து இது வந்து பூத்திருக்குது. இந்த பூத்ததை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்ன மாதிரி தெரியாது, சில நேரங்களில் எடுத்து அதை தெரிந்த இப்போ அதில் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து தரம் பிரிப்பாங்க. உதாரணத்துக்கு நல்ல புகையிலைகளை வந்து ஒரு நல்ல விலைக்கும், இந்த பூத்த புகையிலையில் வந்து கொஞ்சம் தரம் குறைந்த மாதிரி அப்படி எடுத்து கொடுப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து புகையிலை தோட்டம் தான் வளர்ச்சி. பார்க்கக்கூடிய வேறு லெவலில் இருக்குது. நேரடி ஒரு அனுபவம். இதை மணந்து பார்ப்போம். இந்த இலையை பிச்சு தென் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
புகையில மனம் வந்து மணக்குது. இது வந்து காஞ்ச இலை. இது வந்து இந்த இலைகள் வந்து இப்போ இது வந்து சாதாரணமாக வந்து சின்ன சின்ன இலைகளாக இருக்குது. இப்போ இந்த இலை வந்து இன்னுமே வந்து பெருக்கும். இது பாருங்க, இந்த காஞ்செல்லாம் வந்து நிற்கும். இந்த இலை உங்களை பார்க்கக்குள்ள விளங்கும். தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கு, இந்த இருக்கு காஞ்சி. இப்போ சாதாரணமாக வந்து ஒரு இலையை காட்டுறேன் பாருங்க. வெயிட் இதை பாருங்க, எவ்வளோ ஒரு நீளமான இலைன்றதை பாருங்க. இது வந்து இன்னும் இப்போ பெரிய இலையாக வந்து நீளும் அப்படி. ஓகே, நாம் அப்படியே போவோம். சரி, ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால், இந்த புகையிலை தோட்டத்துக்குள்ளே வந்து நின்று இப்போ நாங்கள் வந்து இந்த புகையிலையை வந்து பதப்படுத்தி வைக்கக்கூடிய, அதாவது அங்கே வந்து வேலை செய்யக்கூடிய அந்த குடியில் ஒன்றுக்கு நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு அங்கேயே வந்து நேரடியாக வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய ஐயா அவங்க அம்மாவங்கிட்ட வந்து கேட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோவை தொடரலாம். இதை வந்து என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படின்றது அவங்க நேரடியாக அனுபவமாக. இப்போ இந்த இடத்தையும் வந்து எங்களுக்கு ஒரு ஐயா வந்து விளங்கப்படுத்தி இருந்தவர். அப்போ அவர் வந்து வீடியோவில் கொஞ்சம் வேறு மறக்கப்பட்டதால் நாங்களே இந்த நிறைய விஷயங்களை காட்டியிருந்தா. சரி, நாம் அப்படியே போய் ஒரு பதப்படுத்தி அங்கே வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பாட்டி அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்படியே வீடியோவை தொடரலாம். முழு விஷயம் நான் விற்கிறது தெரியாது. மெலிஞ்சவனை விஷயம் பண்ணுறாங்க, கடை தொழில் செய்கிறாங்க, தொழிலுக்கு போகிறாங்க, வராங்க, உழைக்கிறாங்க. சில பேர்த்த பிள்ளைகள் வெளிநாடுகள்லாம் இருக்குங்க. ஆனால் இங்கே பிள்ளைகள் வெளிநாடு வந்து நீங்களே போகல அந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு போட்டு இவங்க அந்த காலத்தில் வருமானம் குறைவு. அந்த காலத்தில் வெளிநாடு போகணும்னா என்ன தேவை? எவ்வளோ காசு? அந்த நேரத்தில் வந்து ஒரு 5 லட்சத்துக்கு போகலாம். 5 லட்சத்துக்குள்ளுக்கு போகலாம். அப்போக்கு 5 லட்சம் பெரிய காசு. அப்போ 5 லட்சம் பெரிய 5 லட்சத்துக்கு 5 லட்சம் சொன்னால் 50 லட்சம் மாதிரி. இப்போ 5 லட்சம் இருந்தால் 5 குமரவே வாழும். 5 குமர் பிள்ளையே வாழ வைக்கலாம். கல்யாணம் பண்ணி சீதனம் கொடுத்தா அப்படி. அப்போ அந்த காலத்தில் போட்டில் போனாங்க கூடவோ ஃப்ளைட் அந்த ஃப்ளைட்லாம் போனோம். 15 லட்சம் கொடுத்து 2000 ஆண்டு ஏதோ போனோம். 15 லட்சம் இல்லை, 5 லட்சத்துக்கே போனோம். அப்போ ஊராதுறையில் இருக்க குடும்பங்கள் எல்லாம் குறைவோ? இப்போ இங்கே ஊராதுறை இருக்க குடும்பம் இன்னும் கூட தள்ளி இன்னும் கூட இருக்கு. ஆனால் ஆக்களை காண கிடைக்கல. இங்கே போயிட்டோம். அவர்கள் எல்லாம் பெருசாக வெளியிட மாட்டாங்க. அவங்களாம் வெளிநாடுகளும் அங்கேயும் இங்கே தண்ணி வசதி எல்லாம் இப்படி கிடைக்கும். அதெல்லாம் அங்கே பைப்லைன் இப்போ இங்கே புகையில தோட்டம்னு சொல்லிக்க ஏன் அந்த காணையில் சீசன் முடிஞ்சுது. அதான் பூத்திருக்கு புகையில தோட்டம். அதான் சீசன் சொன்னால் என்ன டைம் ஐயா சீசன்? அது சீசன் மழை காலம் தான். சீசன் மழை காலம் நட்டுவாங்கண்ணே. டேபர் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் அறுவடை செய்வாங்க. இப்போ பூத்தாயே அதை வெட்ட மாட்டாங்க. அது பூவிலேருந்து கொட்டை எடுப்பாங்க. பூவிலேருந்து திரும்ப விதைக்கிறதுக்கு கொட்டை எடுப்பாங்க. விதை எடுத்து அதை நாட்டு போட்டு அதை கண்டா வர வச்சு அப்புறம் மறுபடியும் தோட்டம் செய்ய வைக்கிற அந்த கண்டை நடலாம். அப்படி என்ன? இப்போ இது வந்து ஐயா நம்ம மட்டக்களப்பு மண்ணிலையும் கொண்டு நாட்டினா முளைக்குமா? மட்டக்களப்பு நாங்கள் மட்டக்களப்பு இப்போ இருக்கலாம். நான் இங்கேருந்து இதை வாங்கிட்டு போகணும். அதான் வந்து விவசாய கண்டு வர்றது, விவசாய நவதானிய கண்டு வரன்னு சொல்லி அப்படி விவசாய கந்தோர். விவசாய கந்தூரில் வந்து கண்டு போயில கண்டு இருக்குது. கண்டு இல்லை, விதைகள் இருக்கு. விதை இருக்குது. என்னென்ன விதை வேணுமோ அங்கே அவங்கள்ட்ட வாங்க. வாங்கலாம். இங்கே நெல்லுகள் எல்லாம் விளையுமோ? நெல்லுகள் ஒரு காலத்தில் இருந்தது. அந்த நெல்லுகள் செய்கிறவங்களாம் இப்போ இல்லை. எல்லாம் விட்டுட்டு போயிட்டு போட்ட இடங்கள் காணிகள் இதெல்லாம் கிடையாது. இதில் வந்து ஐயா இந்த இலையை இந்த போயில இந்த இலையை தானே எடுப்பாங்க, காய வைப்பாங்க. இந்த இலையை எடுத்து புகை போட்டு வாட வச்சு எல்லாம் இதில் புகையில சுருட்டு அடிக்கிறது. நீங்கள் சுருட்டு அடிக்கிறோம். ஆனால் அதை பக்குவப்படுத்தி பயத்துக்கு வந்து அதை கடையில் வந்து விலைப்படுத்தி விற்பனைக்கு வந்த பிறகு அதான் நாங்கள் பாவிக்கிறீங்க. நீங்கள் நேரடியாக அப்படிங்கி தெரிஞ்சாங்க உங்கள்கிட்ட அப்படி செய்கிறீங்க. அப்படி செய்யுது. அது அந்தந்த ஆக்களுக்கு தான் தெரியும். அது சரி. சரி, ஐயாவுக்கு எத்தனை வயசுன்னு சொன்னீங்க ஐயா? 82. 82. ஓகே. ஐயா 82 வயசுல இருந்து பாருங்க சைக்கிள் ஓடி கொண்டிருக்காரு. சைக்கிள்லாம் வந்திருக்கார். ஐயாவோட பேர் என்ன ஐயா? அந்தோணி பிள்ளை அலெக்சாண்டர். அந்தோணி பிள்ளை அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் உலகத்தை சுற்றி வந்த அலெக்சாண்டர் ஒரு மன்னன். இருக்கட்டி அவர் மன்னர் வந்திருக்கு. நான் அப்படி இல்லை, ஊரை தாண்டி
சரி இப்போ போங்க சாப்பிட்டீங்களே. இன்னைக்கு சரி ஐயா. சரி ஓகே வலிக்கிடுங்க ஐயா. ஓகே ஐயா, இப்போ உங்களை நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம், இதை அப்படியே போடுவோம், இப்போ எல்லாரும் பார்ப்பாங்க. சரியா? இப்போ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நானே சொல்லுவேன். கண்ணு என்ன நடந்தது? கண் சவ்வளந்து கெட்டு போச்சு. ஆ சரி சாப்பிட்டு வாங்க. சரி ஓகே, நீங்கள் வலிக்கிடுங்க ஐயா. பாய். ஓகே பாய் பாய். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மணக்குது சரியான மாதிரி. இப்போ பதப்படுத்தி கொண்டு இருக்காங்களா இப்போ? ஓகே. இது சந்திரன் இல்லை, வேலி மட்டும் இருப்பாரு. சரி மட்டும் இல்லாமல் பழங்க இங்கே ஸ்ப்ரிங் எப்படி செட் பண்ணிக்கணும் இதுலண்ணா? ஜப்பான் மாடல். ஜப்பானோட திறந்து விட்ட மனுஷன்னா தானே வந்து கேட்டு போட்டு போடும். எப்படி பனமட்டை பழசி ஸ்ப்ரிங் புதுசி. ஐயா சாப்பிட்டு கொண்டு இருக்காரு, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாரி. சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட முடிய கதைக்கிறோம் நாங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே போயிருந்தோம். இந்த இலையெல்லாம் வந்து இப்படி அடிக்கிறீக்கணும். வாவ், வணக்கம் சரியான மாதிரி. இப்போ புதாக்கள் வந்தால் சின்ன தலை சுற்றி வரும் என்ன புதாக்களுக்கு. ஓகே சரி. எப்படி நல்ல வெயிட்டாக இருக்குது. இலையில் பார்த்தீங்களா எவ்வளவு அந்த பெருப்பமான இலைகள் உண்டு. இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே காய வச்சு இப்போ இதை வந்து எப்படி பதப்படுத்தி இதுன்றதை இப்போ ஐயா வந்து நமக்கு சொல்லுவாங்க, கேட்போம். யார் அந்த பக்கம் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள வந்து இந்த தூளை வந்து சுற்றுவாங்க வச்சு. இது இங்கே சுற்றி அனுப்புறது. இந்த பொம்பளைகளுக்கு ஒரு வீடிக்கு ₹1 கிடைக்கும். பொம்பளை எல்லாம் வீடி சுற்றுறோம். வீடி சுற்றுற இடத்துல ஒரு பொம்பளைக்கு ₹1 கிடைக்கும். ஒரு வீடிக்கு ₹1. அதுதான் இந்த உள்ள வைக்கிற இது எல்லாம் கொடுப்பீங்க. வீடு இலை இந்தியாவிலிருந்து வாரம் இந்த இது எல்லாருக்கும் இல்லை. இலை வந்து இந்தியா இருந்து வர்றது, உள்ளுக்குள்ள வைக்கிறது நம்மளது. இந்தியாவிலேருந்து மாற தூள், இந்த தூள் எல்லாம் அதையும் சேர்த்து மிக்சர் பண்ணி. எதுக்கு ஐயா டிமாண்ட் கூட? இந்தியாவிலிருந்து வரது கூட தான் நம்மளது கூட. அதுக்கு தான் டிமாண்ட் கூட நம்மளதுக்கு இல்லை, இந்தியாவிலேருந்து வர கேரம் கூட உண்டு. ஓகே ஓகே சரி சரி. இப்போ இது என்ன செய்து கொண்டு வந்தீங்க? முடிஞ்ச போய் தூக்க போகிறோம். இது வந்து முடிஞ்ச போயில இப்போ அவுக்க போகிறேன். இது குடியில் போய் இதையா இந்த குடிலுக்குள்ள நீங்க வைக்கிறதுக்கு இப்போ எப்படி வைக்கிறீங்க? இப்போ மேலால ஏறி நின்றா வைக்கிற எப்படி? கீழே மண் குழச்சி மட்டமாக வைக்கிறேன்னா இப்போ ₹1,00,000. அப்பா வைக்கிறதுக்கு ஆளை கூப்பிடுவீங்க? இது கட்டுறதுக்கு ₹1,00,000 வேணும்னு சொல்கிறோம் ஐயா. அந்த களியில் நான் அதை கேட்கல ஐயா. என்னென்னு சொன்னால் இந்த புகைக்கூடு இந்த தேய புகையில் வந்து காய வைக்கிறதுக்கு இது கட்டுறதுக்கு வந்து இப்போதைய காசு வந்து ₹1,00,000 மேலே தேவையாம். பூரைக்கு இப்போ ₹50,000 வேணும். ₹50,000 வேணும் தானே? ஆமாம் ஆமாம் சரி. அதான் வெளியே சரி சரி ₹2,800 சொல்கிறாங்க. வீடு என்ன மண்ணையா பாவிக்கிறது? இதங்கிற தோட்டத்து களிமண். களிமண் கிணத்து மக்கி அதெல்லாம் சேர்ந்தான் கலந்து வைக்கிறோம். இதை நீங்கள் உள்ளுக்குள்ளேயே போயிலேயே இறக்குறது வந்து மேலே ஏறி நின்றா இறக்குறீங்க. மேலே கம்புகள் இருக்குது. உள்ளுக்குள்ள ஏறி கட்டுறான். சரி 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 சரி. உள்ளுக்குள்ள இருந்து அந்த கட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த கட்டி இருக்குது. ஓகே ஓகே ஓகே. வாசம்னு சொன்னால் அப்படி இருக்குது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஃபீல் அறிஞ்சு பாருங்க. அந்த புகையில பானி இதெல்லாம் வந்து புகையில பானிகள் புகை காலங்காலமாக இந்த தொழிலானோ இங்கே இதில் காய போட்டிருக்கார். வீடிக்கு இதில் எடுக்கிறது கொண்ட குழம்பு கிலோ ₹120. வீடிக்கும் இதில் அங்கேயே அடிக்கிறவங்க வீடி இதை வந்து கட்டுவாங்க. அதே என்ன அந்த வீடியோ இப்போ பச்சை கலரில் வரும் அந்த நல்ல இது மாதிரி. அது இந்தியாவிலேருந்து வர தூளும் இது மிக்சர் பண்ணுறோம். மிக்சர் அது என்ன தூள் போயிலையோ? அது இந்தியாவிலேருந்து வர தூள் வேற தூள். இதெல்லாம் வந்து ஏனையா அந்த கீழே போட்டிருக்குது. இது வீடிக்கா? வீடிக்கு தம்பி வந்து வேண்டுவாங்க. வீடிக்கு கிலோ ₹120. ஒரு கிலோ இப்போ விடாம ஒரு 40 கிலோ கிட்ட போயிடும். மற்ற இதுதான் நாங்கள் செய்த போயிடு. இது நாங்கள் செய்த போயிடு 5000 எடுத்து ஓடுது போயில.
இது செய்த புகையில செய்த புகையில நாங்கள் 5000 கட்டு 5000 கண்டு 5000 கண்டு நீங்க தோட்டத்தில் எடுத்து செய்தது? நாங்கள் இது வாங்கின புகையில தம்பி. வாங்கின புகையில செய்து நாட்டில் இப்போ வாங்கினது தான் வெட்டுறோம். நீங்க ஒரு விலைக்கு வாங்கி நீங்க ஒன்று செய்றீங்க. இதுதான் உணர்த்துற புகையில. என்னன்னு சொன்னா ஐயா அவங்க வந்து வேற இடத்துல வந்து கோயிலை வாங்கி அவங்க ஒரு விலைக்கு வாங்கி அவங்களும் பதப்படுத்தி கொடுக்காங்க. இது கூட தோட்டத்தில் விளைஞ்சது? அவங்க தோட்டத்திலே விளைஞ்சது. போயில அவங்க தோட்டத்துக்கு போயில உணர்த்தி அடக்கி இருக்கு. உணர்த்தி அடக்கி தம்பி. உணர்த்தி அடக்கி இருக்கேன்னு தெரிஞ்சு கட்டி விற்கவன். இப்போ எவ்வளோ ஐயா போகுது ஒரு கட்டு? கட்டில தம்பி நல்ல பெரிய போயிலேண்டா ஒரு 1000 போயில ஒரு 75,000 ரூபா 80,000. 1000 புகையில ஒரு தனி இதா 1000 போயிலன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. சாத்தில உள்ளதாக தெரிய வரும். நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 1 நம்பர் 2 தெரிஞ்சு நல்ல பெரிய போயில. அப்போ தெரிஞ்சா தம்பி அது 1000 போயில 75,000 ரூபா அப்படி போகும். நல்ல பெரிய போயிலாண்டா. இதெல்லாம் பெரிய போயிலாம் தம்பி. உங்களுக்கு தெரிஞ்சாத பொருங்க எடுத்து காட்டன் பொருள். தோட்டம் அங்கே இருக்கும் கூட. தோட்டம் தான் பக்கத்துல இருக்கு. அங்கே தள்ளி போகணும். இது இது ஏன்னு தான் கொடுக்காம வச்சுக்கிறீங்க? அந்த போயிலே தான் கல்யாணம் தான் கட்டுவோம். கல்யாணம் கட்டி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எத்தனை இது விற்பீங்க கோயில? இதையா அந்த கொஞ்சம் கடையில் வரதையா பானிமா இருக்குண்ணா. இது பானி இல்லாமல் இருக்கு, என்ன காரணம்? அது பானி போயில வர இது இது அது பானி போயில நம்ம சர்க்கரை எல்லாம் போட்டு தோய்க்கிறது. அது வேற இது வேலை, இது வேற வேலை. பார்த்தீங்களா? இதான் உணத்தின கோயில். இந்த உணத்தின கோயிலே பாருங்க எப்படி இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இதில் எத்தனை கட்டையா இருக்கு? இது கட்டில தம்பி. இது நாங்கள் எண்ணெய் அடிக்க வச்சிருக்கீங்க. இதை வந்து இப்போ நீங்கள் விற்கிறேன்னு சொன்னால் இப்போ எடுக்கிறதுக்கு எப்படி வருவாங்க? ஜாவாரி வருவாங்க தம்பி. ஜாவாரி வருவாங்க. ஜாவாரி தெரிஞ்ச கடையில் தானே. அப்படி இதை மட்டும் தான் நீங்கள் வருமானமாக செய்கிறீங்களோ? கூலி வேலைக்கும் போகிறோம் நாங்கள். பிள்ளைகள் குட்டிகள் 2 பிள்ளைகள் எல்லாருமே இதைத்தான் உழைச்சி அந்த காலத்துலேருந்தே மகன் கட்டிட்டு கூட அப்பா அம்மா தாத்தா வேலை பரம்பரை தொழில் போயில. சரி சரி. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன விலையா போகுது சாதாரண மக்கள் வாங்குறேன்னு சொன்னாங்க? இங்கே தான் போய் இந்த போயில விற்கல. அது இது வந்து ஜாவாரி வாங்கி போய் கண்டி காலி 100 ஏரியா மற்ற சிங்கள ஏரியா அங்கே விற்கிறது. இங்கே என் கேரங்குறை உண்டு? இல்லை இல்லை, இந்த போயில மிக சப்ப மாட்டேன்னு சீவாம்ப போயில நிகழமான காம்பு இருக்கு. அதுதான் இங்கே சப்பு. அது அங்கேருந்து வருது? அது அங்கே யாழ்ப்பாணம் தாவடி அங்காலே. அது என்னென்னு சொன்னா அந்த செய்கிறாக்களுக்கு அதில் அந்த இது டேஸ்ட் அந்த இல்லாமல் போயிருமே. இப்போ அந்த மனமுட்டு போகிற மாதிரி இப்போ இந்த இதில் இந்த தேயில இந்த புகையில டேஸ்ட் வந்து வேறாக்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படித்தான் இப்போ மலையத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு தேயிலை சாதாரண மாதிரி அதை நம்ம விரும்பி தெய்வம். அப்படித்தான். இந்த அடிக்கட்டையும் பாவிக்கிறவையோ? இல்லை, அது அறிஞ்சிருவாங்க. அது அறிஞ்சிரு. இது உணர்த்தின போலி தம்பியா. அந்த போலிலாம் உணர்த்தினா அப்படித்தான் வரும். அப்போ அந்த பானியே நெய் அப்படி பூசுறவங்க அதில் பானின்னு சொன்ன தம்பி. அந்த அது பானி போலியே வந்து நல்ல இனிப்பு சர்க்கரை நல்ல சர்க்கரையை போட்டு தூச்சி தண்டி. இப்போ புகையில சுருட்டு குடிக்கிற ஆக்கள் அது வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை பற்றின ஒரு விளக்கம் அதால் என்ன கூடாது பாவிக்கிறேன். சில ஆனால் வயசு மூணாக்கள் எல்லாம் பழைய முறையை கையாளு. ஆனால் எந்த ஒரு வருத்தங்கள் இல்லாமலும் இருக்குது. கிளவி மேரெல்லாம் குடிச்சுட்டே இருக்குங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னத்துக்கு நல்ல என்னத்துக்கு கூடாது உங்களோட அடிப்படையில்? அது தம்பி உங்களுக்கு தெரியும் தானே, இது புற்றுநோயை உண்டாக்கும். அது அளவுக்கு முறைனா அப்படி சில பேர் நாளைக்கு 5 சுருட்டு மருந்து வாங்க. அதுதானே நாங்கள் பாவிக்கிறது. ஆனால் இப்போ அதையும் விட மோசமானதெல்லாம் வந்துட்டேன். இப்போ எல்லாம் இந்த நவீன காலம் தம்பி. எல்லாம் நவீன காலம். நாங்கள் இதான் மாதம் உழுகுற தோட்டங்களை. ஆனால் நாங்கள் இப்போ பார்த்து வந்து நாங்கள் ஐயா இந்த தீவுகளை எல்லாம் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து விசிட் பண்ணி கொண்டிருக்கோம், சுற்றி பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய வீடுகள் அங்கே பெரிய பெரிய பணக்காரராக இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? இப்போ ஆரம்பத்தில் அது வெளிநாட்டு வசதி தம்பி. இல்லை, அது இப்போ வந்து வீடுகள் எல்லாம் இருக்குல்ல, இந்த வீடெல்லாம் பழைய வீடுகள். இப்போ இதெல்லாம் வந்து இடிஞ்சு போன பழைய வீடு கட்டிட வீடுகள். அந்த காலத்திலே கட்டிட வீடுகள் கட்டி இருந்திருக்கிறான். அவங்கள என்ன தொழில் செய்யறவ என்ன இந்த வெளிநாடுகளில் இருந்து பிள்ளைகளை அனுப்பி கட்டி அவங்க சிங்கப்பூர் மலேசியா அப்போ அந்த நேரம் நாங்கள் கொடக்காய காலத்தில் யுத்தத்துக்கு முதல் அவைய வெளிநாடுக்கு அனுப்பித்தான்
அந்த வீடுகள் கட்டப்பட்டு இருக்கும். வெள்ளக்காட்ட காலத்துக்கு அந்த நேரம். அந்த யுத்த பிரச்சனைக்குள்ளேயே நிறைய பேர் வந்து வெளிநாட்டுகளுக்கு போயிட்டாங்க. இந்த பன்சையிலாம் முடிச்செல்லாம் போனோம் நாங்கள். அதே மாதிரி ஏன்னா சாதாரணமாக பார்க்கல எங்களுக்கு விளங்குது பெரிய பெரிய வீடுகள். எங்களுக்கு அப்போ சான்ஸ் இல்லை. நாங்கள் நம்பிந்து போய் தம்பி மண்ணி சரியான அடிபாட்டுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு தான் மண்ணினாங்க. மட்டுவாழ் சண்டை, கடைசி சண்டை, அதெல்லாம் போய் தான் மண்ணினாங்க. அதெல்லாம் போய் தான் அப்புறம் அப்போ இங்கேருந்து போனாக்க திரும்பி வராதாக்கள் இல்லை நீங்களும் ஒரு ஆளு இல்லை. டம்பி 96 நாங்கள் டம்பி 92 டம்பி நாங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து 2002 தான். 2002 வந்துட்டு இப்போ திருப்பி வன்னி போனாங்க. வன்னியில் போய் கடைசி சண்டை இருக்கு. கடைசி இறுதி சண்டை, பட்டுவாழ் சண்டை, அந்த கஞ்சி குடிச்சது, அதுல எல்லாம் தம்பி கண்டு தான் வந்துக்கிறோம். வந்து தான் இப்போ கஷ்டப்பட்டு எல்லாம் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் சொத்து பத்துகள் எல்லாம் விட்டு தான் போனாங்க. அதான் பார்த்துறேன். நல்ல வசதியாக இருந்தாக்கள் இங்கேருந்து இந்தியாவுக்கு வணிகம் செய்திருக்கிறோமோ முதல் வணிகமண்டா பிஸ்னஸ் இந்த கப்பல் அப்படி தம்பி இல்லை. ஆனால் அதில் சொல்லிச்சேன் சுங்கப்பாதை என்ன சுங்க கட்டிடம் அந்த ஊர்காலத்தோட சந்தி இருக்குல்ல சிட்டி டவுன், அதில் ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் ஒன்றோட பழைய ஸ்டோர். அதில் இஞ்சால டவுனுக்கு வந்து இறங்குற இடத்துல படகுல வந்து அப்படி இறங்குற இடத்துல கல்லு கடையில பக்கத்துல இல்லை அது பெரிய லெவலில். இப்போ நாங்கள் இப்போ இந்த புகையிலை பதப்படுத்தக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே போய் ஒரு பார்க்க போகிறோம். டோச்சங்க டோச் கொஞ்சம் தாங்க. சரி ஓகே, உள்ள ஒரு தடவை அப்படியே போயிட்டு வருவோம். ஓகே ஆமாம், நிமிரையில் அது நெருப்புன்னு வந்துட்டு நிமிரையில் இருக்குது. இப்படி தான் இருக்கும் கட்டை வேற கடுங்கண்ணா அப்படியே ஒரு அப்படி இருக்குது. ஓகேவா ஆங்கிள் எல்லாம் ஓகே எப்படி சூப்பராக இருக்குது. வேற லெவல். ஒரு இதுக்குள்ள வேற ஒரு யுகத்துக்குள்ள ஒரு குகைக்குள்ள ஓர மாதிரி இருக்குது. ஆமா இங்க பாருங்க, இதெல்லாம் போயிடலாம் ஃபுல்லா போயிடு. இந்தா எப்படி இருக்குது வேற லெவலா. சூப்பர். அப்படி மேலே உள்ளுக்கு போகும், தலையை மேலே உள்ளுக்கார நீட்டும் எலும்புமா மேலே இல்லைண்ணா எலும்பு இது. சரி இப்போ அவர் எடுக்க போறாரா இங்க பாருங்க சுதன் அண்ணா பாருங்க. அவர் உள்ளுக்கு நான் வெளியில இதை எடுத்து வாயில வச்சா என்ன செய்யும்? வாயில வச்சா சாப்பிட்றோம். சரி அவர் எடுக்க போறாரு ஐயா. ஓகே வாங்க ஐயா உள்ள. மேல எடுக்க போறீங்களா? அவர் எடுக்க போறாரு. ஓகே எடுக்க போறான்னு தெரியல. அவுக்குறான். சரியா உள்ள வாங்க ஐயா பாப்போம் எப்படி அவட்டு காட்டுறேன் போறதுக்கு 2 மணி முடிச்சு. ஓகேயா பாப்போம். இந்த உள்ள ஐயா பூந்துட்டார் அப்படியே. அப்படித்தானே யாவுக்கணும். உள்ள தலையை விட்டுறணும். இந்தா ஐயா வந்து உள்ள புகையிலே வந்து அவுட்டு கொண்டு இருக்காரு. இந்த பாருங்க மேலே இந்த கம்பு இல்லை கட்டி இந்த பாருங்க தொங்குது பார்த்தீங்களா. ஓல்டே மாவுக்குறார். தெரியும் அதெல்லாம் பார்த்துனியா? ஏன் வண்டி தெரியும். அம்பியே மேலே அவுட்டு போட்டு முடிஞ்ச போலே இருக்கு. ஆமாம் தூக்கிட்டு பூவை போடுவோம். ஓகே அப்படி என்னய்யா. இந்த பாருங்க கட்டி கட்டி வைவடுது இந்த மேலே. இது அம்பி ஒரு கண்டு 150 தான் கண்டு. ஒரு கண்டு புகையில கண்டு வைக்கிறேன்டா. இல்லை 150 வாங்கின கண்டு. நாங்கள் செய்த போல உணர்த்திட்டோம். ஒரு கண்டு 150 வாங்கி 1000 கண்டும் வந்து தம்பி கொஞ்சம் கண்டு கழிச்சு தான் போயிடலாங்க. சின்ன போயில இவ்வளோ கண்டு 3 லட்சம் ரூபா. வாகனத்தை கொண்டு வந்த கூலிகள் எல்லாம் ஒரு 1,400 ரூபாய் கட்ட முடியும். அப்படின்னு முடிகிற எல்லாம் காசு. கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்து எடுக்கட்டா யாரும் கொஞ்சம் பாருங்க எடுத்து நின்று. ஓகே இங்கே பாருங்க இது எடுப்பேன் பொய்க்க மாட்டேன் வச்சேன். இந்த பாருங்க நான் இந்த உள்ள நின்று கொண்டு இருக்கேன். இந்த உள்ள அப்படியே தூக்கி காட்டுறேன் பாருங்க. இந்தா அப்படி இருக்கு புகையிலை இதுக்குள்ள நிற்கின்ற இருக்கீங்க புகைக்கூட்டுக்குள்ளே பதப்படுத்தக்கூடிய நல்ல வெள்ளை சேட்டாக போட்டு வந்தீங்க. சூப்பராக பாருங்க. ஆமாம் கொஞ்சம் எப்படி இருக்கேன் நிற்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்குது. இந்தா ஐயா வந்து அவுட்டு கொண்டு சட்டக்கு சட்டக்கண்டு வேற லெவல்.
புகையிலையை வந்து பதப்படுத்தி விற்பனை ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஐயாட வீட்டு வந்திருக்கிறோம். ஐயாட பெயர் சிவசந்திரகுமார் ஐயாட வீட்டு நிற்கிறோம். ஐயா வந்து பெரிய ஒரு தோட்டத்தை வந்து வைத்து இதை வந்து புகையிலை வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். ஐயாட இடம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இது என்ன இடம் ஐயாது? நகரந்தன வேலன் தீவு, பேரணை தீவு, வேலனை. இது நம்பி சொந்த விலாசம். நான் வந்து தெற்கு ஊர்காவத்துறை, நான் வந்து தெற்கு ஊர்காவத்துறை, இதுதான் இது சொந்த விலாசம். சொந்த விலாசம். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா புகையிலை வீடியோ எல்லாம் வந்து என்ன போடுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரிய ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒரு தொழில் இருக்குது. அது ஒரு அப்படி வம்சா வழியாக பரம்பரை செய்து வர்றது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகையிலைன்றது ஒரு பிரபல்யமான தொழில். என்ன ஐயா ஐயாக்கள் வந்து இதை வந்து பல ஆண்டு காலமாக வந்து செய்து கொண்டிருக்காங்க. வேற லெவல். இங்கே பாருங்க, இதை வந்து பதப்படுத்தணும். உள்ள வந்து பதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது புகையிலை. ஐயா வந்து சந்திச்சது சந்தோஷம். நாங்கள் மட்டக்களப்புலேருந்து வந்திருக்கோம். ஏன் மட்டக்களப்பு மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பார்ப்பாங்க மட்டக்களப்பு மக்கள் நிறைய பேர். ஓகே, எல்லாமே வந்து உண்டு தானே? சரி, தமிழ் மக்கள் அதான். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.